தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். 2 ஸ்பூன் போதும் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த. லயன் டேட் சிரப், தினமும் 2 ஸ்பூன் லயன் டேட் சிரப். லயன் டேட் சிரப். ட்ரம்ப் அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்ற பின் பல அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார். விசா கட்டுப்பாடுகள், கூடுதல் வரி விதிப்பு என அடுத்தடுத்து அதிர வைக்கிறார். கிழக்கு ஐரோப்பிய நாடான உக்ரைன் மீதான ரஷ்யாவின் போரை முடிவுக்கு கொண்டுவர ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யக்கூடாது என இந்தியா, சீனா உள்ளிட்ட நாடுகளுக்கு எச்சரிக்கை விடுத்தார். இதையடுத்து கூடுதல் வரி விதிப்பையும் அமல்படுத்தினார். இந்தியாவுக்கு 50% வரி விதித்துள்ள நிலையில் சீனாவுக்கு 155% வரி விதிக்கப் போவதாக கூறியிருந்தார். அந்த முடிவை தற்காலிகமாக ஒத்திவைத்திருந்தார். இந்நிலையில் சீனா மீது வரி விதிக்கப்படுவது பரிசீலிக்கப்படுமா என்று செய்தியாளர் ஒருவர் ட்ரம்பிடம் கேள்வி எழுப்பினார். அதற்கு அவர் அளித்துள்ள பதில், நான் சீனாவுடன் நட்புறவுடனேயே இருக்க விரும்புகிறேன். ஆனால் வரி விதிப்பில் சீனா எங்களிடம் கடுமையாக நடந்து கொண்டது. சீனாவுடனான வர்த்தக போட்டியில் அமெரிக்காவின் நலன்களை பாதுகாக்க வேண்டியது அவசியம். ஸ்மார்ட் போன், மின்சார வாகனங்கள், ராணுவ தளவாடங்கள் உற்பத்திக்கு தேவைப்படும் அரிய வகை தனிமங்கள் ஏற்றுமதிக்கு சீன அதிபர் ஜி ஜின்பிங் கட்டுப்பாடுகள் விதித்துள்ளார். மேலும் இதுபோல் கட்டுப்பாடு விதிக்கும்படி உலக நாடுகளுக்கும் அவர் கடிதம் எழுதியுள்ளார். மற்ற நாடுகளை தன் பிடியில் வைத்திருக்க சீனாவை ஒருபோதும் அனுமதிக்கக்கூடாது. எனவே சீனாவிலிருந்து இறக்குமதியாகும் அனைத்து பொருட்களுக்கும் வரும் நவம்பர் 1ஆம் தேதி முதல் 155% வரி விதிக்கப்படும். வரியை தேசிய பாதுகாப்பு கருவியாகவே கருதுகிறோம். இந்த வரி விதிப்பு அமெரிக்காவின் வர்த்தக கொள்கையின் ஒரு பகுதி என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார்.